மாதிரி இல்ல மீனா. நீ இந்த வீட்ல எல்லாரும் கூடவும் இருக்க போற. நீ எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் மீனா. நான் ஒண்ணும் உங்க வீட்ல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தணும், இந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்களெல்லாம் அவமானப்படுத்தணும்னு வரல ஜீவா. எனக்கு நீ வேணும், அது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. டேய், நீ என்னடா இவ்வளோ நேரத்து வரைக்கும் தூங்காம உட்காந்துருக்கேன்? போய் தூங்கு. தூக்கம் வரலண்ணே. டேய், படுத்து 10 நிமிஷம் கண்ண மூடுறா, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். போ. ம். ஏண்டா இலே, ம். சொல்லிட்டே இருக்கல அண்ணா, போய் காலாளத்தில் தூங்கினா தானே காலையில் காலேஜ் போக முடியும். நாளைக்கு காலேஜ் லீவுண்ணே. லீவா? ம். ஏன், ஏதாவது விசேஷமா? நான் 4 நாள் லீவ் போட்டிருக்கேண்ணே அண்ணன் கல்யாணத்துக்கு. முன்னாடி கல்யாணம் முடிஞ்சோடனே கோயிலில் விருந்து கடை வெட்டின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இப்போ தேவை எல்லாம் போச்சே. காலேஜ் போனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களேண்ணே. என்னவா, என்ன கேட்பாங்க? எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்கல்ல. இருக்கட்டும்டா, ஒரு கல்யாணத்துக்கு வந்தவங்க 2 கல்யாணத்தை பாட்டு போயிருக்காங்க. இதில் என்னடா இருக்கு? இங்கே வேற நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் நண்பி வருத்தத்தில் இருக்கப்ப ஆறுதல் தான் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்க. எனக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்புறம் என்னடா, போய் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலைல காலேஜ் கிளம்புற வழியே பாரு. போ. அப்போ கெடா விருந்தெல்லாம் கேன்சலா? கொஞ்ச நாள் கழிச்சு பிளான் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். டேய், சரியான சாப்பாடு ரமண இருக்கியடா. கொஞ்ச நாள் போகட்டும்டா, அசத்தெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். நீ முதல்ல போய் தூங்குடா. மாமா, கதிர் ஏதாவது வேலையை அனுப்புனீங்களா? இவ ஒருத்தி, இந்நேரம் நான் அதுக்கு அவனை வேலையை அனுப்ப போகிறேன். என்னவா? ஏண்டா, உன்கிட்ட சொல்லிட்டு எங்கேயாவது போனானா? இல்லையா நீ? ஏய், நீ வாட்டுக்கு வந்து விசாரணை பண்ணிக்கிருக்க, என்ன எதுன்னு சொல்லு. மாமா, கதிர் வீட்ல இல்ல மாமா. வீட்டில் இல்லையா? ஆமா மாமா, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்ல. எங்க போனானா? டேய், அவனுக்கு ஃபோன் பண்ற. இதை கூட நான் சொல்ல மாட்டேன் உனக்கு. எங்க போயிருக்க? டேய், ஃபோனுக்கு தான்டா இருக்கு. ஏதானே அவன் எங்கேயாவது உள்ளதா இருப்பான், போய் நல்லா தேடி பாரு. ஐயோ மாமா, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். ஏய், அதுக்கு டென்ஷன் ஆகுறவ. பக்கத்துல வேற எங்கேயாவது போயிருப்பான். அண்ணன் தொலைஞ்சு போயிருச்சா? உர்ரா, தொலைஞ்சு ஊருக்காவே என்ன சின்ன பையல? ஏய், நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு இருக்காது. இவ ஒருத்தி. மாமா பேசிட்டே இருக்காதீங்க மாமா, முதல்ல போய் கூட்டிட்டு வாங்க. பதட்டப்படாது தானே. சரி, சும்மா கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்க மற்றவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருங்க. 2 பேரும் அமைதியாக இருக்கணும். நான் போய் என்னென்னு பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிங்க மாமா, நீங்க சீக்கிரம் போங்க, எனக்கு பயமா இருக்கு. ஓ, ஒன்றும் இல்லை தானே, எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பான். ஏன் பதட்டப்படுற? ஒரு அண்ணி, அண்ணன் கிடைச்சிரும்ல? பயமா இருக்க நீ? டேய், ஒன்னும் இல்லடா, மாமா கூட்டிட்டு வந்துருவாரு. கடவுளே, கதிர் கிடைச்சிடணும்.
டேய் கதிரு, அண்ணே என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா அப்படியே. டேய் இங்கே வந்து இருக்கிற என்ன உட்காந்துருக்க? என்னடா பிரச்சனை? என்னடா என்னாச்சு? டேய் என்னடா கதிரு சொல்றா? வீட்டில இருந்து என்ன செய்யறதுனே தெரிலண்ணே. ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். உண்மைதான்டா, கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத உனக்கு போய் திடீர்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உன்னை குழப்பி விட்டமாடா. அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலண்ணே. நினைக்காம தான் வந்து உட்காந்துருக்கியாங்க. வீட்டில் எங்கே உட்கார்றது, என்ன செய்யறது, என்ன பேசுறது ஒன்றுமே புரியலண்ணே. என்னடா கதிரு, அது நம்ம வீடுடா. அங்கே வர்றதுக்கு எதுக்கிட்ட எவ்வளோ யோசிக்கிற? டேய் எல்லாம் சரியாயிரும்டா. நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கடா. நீ நல்லா இருப்படா. நான் இது வரைக்கும் எதுக்குமே பயந்தது இல்லைண்ணே. முதல் தடவையா ஏதோ பயமா இருக்கு. அது பயமா குழப்பமான்னு கூட எனக்கு தெரியலண்ணே. சேச்சா என்னடா நீ ஒன்றும் தனியாக இல்லைடா, நாங்களாம் உங்கள் கூட தான்டா இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் தப்பாக போகாதடா. கதிரு நீ நல்லா இருப்படா. வா, உங்கள் அண்ணி வேற உன்னை காணாமட்டு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காடா. என்னடா கதிரு, இந்த மாதிரி கண்ட இடத்துல வந்து உட்காராதடா. உனக்கு ஏதாவது பிரச்சனைடா அன்னைட்டு வந்து சொல்கிறா. வா வாடா. டேய் கதிரு, எங்கடா போன? நான் எப்படி பதறிட்டேன் தெரியுமா? ஆ? என்ன மாமா, எங்க போனா? ஒன்றும் இல்லை தானே, இங்கே பக்கத்துலேயே இருந்தான். கதிரு நீ உள்ளே போய் ரெஸ்டர்றா. இல்லைண்ணே, ஓடா போய் ரெஸ்ட் எடு. நான் இங்கேயே எப்பயும் போல படுத்துக்கிறேண்ணே. டேய் எல்லாம் தூங்கக்கூடாதுடா. மேலே அதே ரூம்பு ஓ. டேய் சொல்றே இல்ல, போடா. எங்க மாமா போயிருந்தா? ரோட்ல ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். ஐயோ, டேய் நீ ஏன் பதற? இவனை எப்படி சரி பண்றது? டேய் கண்ணா, நீடா ஒரு மாதிரி பயந்து போயிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நில்லு. நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? நானாலாம் வரல, உள்ள போ சொன்னாங்க, வந்தேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எப்படி பைத்தியம் பிடிக்காம இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் உயிரோட தான் இருக்கேனா
இல்ல செத்து போய் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளவு குழப்பத்துல இருக்கேன். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன். உன்னை எனக்கு பிடிக்காது, உன் குடும்பத்தையும் எனக்கு பிடிக்காது. அதுக்கு தான் தாலி கட்டி பழி வாங்கிட்டியே. பிடிக்கலைன்னா ஒதுங்கி போய் தான் எனக்கு பழக்கம். கோவப்படுறதோ பழி வாங்குறதோ சொல்லி கொடுத்து எங்கள் வீட்டில் என்ன வளர்க்கல. கல்யாணம் நின்று போச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் நடக்காமல் மண்டபத்தை விட்டு வெளியே போகக்கூடாது, நம்ம குடும்பமானத்தையும் காப்பாற்றணும், கல்யாணம் பண்ணிக்கோ நான் அண்ணனும் அண்ணியும் சொன்னாங்க, பண்ணேன், அவ்வளோதான். ஆனா இதை சாக்கா வச்சு அண்ணன் சொன்னாங்க அண்ணி சொன்னாங்கன்னு என் கிட்ட வந்திய கொன்றுவேன் உங்களை. நான் அவ்வளோ கேவலமானவன் கிடையாது. தேவையில்லாமல் சத்தம் போட்டு கலாட்டா பண்ணாது. வெளியே அண்ணனும் அண்ணியும் தூங்காமல் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு தேவைக்கு மேலே அவமானப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க. சத்தம் போட்டு கலாட்டா பண்ணாம பேசாம தூங்கு. நல்லவன் மாதிரி நடிச்சு என்னைய யாரும் நம்ப வைக்க ட்ரை பண்ண வேணாம். நீங்க என்னைய எப்படி பாப்பீங்க, எவ்வளவு கோவமா பாப்பீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். எதையும் மறக்கல நானு. நீங்க தான் என்ன மனுஷியா கூட பார்க்க மாட்டீங்களே. ஆமா, அப்படிதான். உண்மையை சொல்லணும்னா காலையில மண்டபத்தில் நடந்த எதுலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லை. நீ அங்கே கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. அதுக்காக உன் மேல பாசம் வருது, அன்பு வருதுன்னு நினைச்சிடாத. உன் இடத்துல எந்த பொண்ணை பார்த்துருந்தாலும் எனக்கு இதே தான் தோணி இருக்கும். வேண்டாம், போதும் உங்க அனுதாபம் எல்லாம். தாலி கட்டிட்டியன்னு எந்த காலத்திலயும் நான் உங்க பொண்டாட்டி ஆக மாட்டேன். உங்க கூட வாழவும் மாட்டேன். வேண்டாம், நான் கேட்கவே இல்லையே. எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஆசையும் இல்லை, புரிஞ்சுதா? இப்ப தயவு செய்து சத்தம் போட்டு வெளியே இருக்கவங்க நிம்மதியெல்லாம் கெடுக்காத. அவ்வளவுதான் நான் கேட்கறது. மற்றபடி நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஆமா, ஏன் உங்க அண்ணா அண்ணி போட்டோ இங்க இருக்கு? இது அவங்க ரூம். அவங்க தானே இங்க இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி உனக்கு இங்க ரூமே இல்லையா? இல்ல. அப்போ நீ எங்க தூங்குன? அதான் சொல்லியிருக்கேன்ல, ஹால்ல தான். நீ சும்மா சொல்றியோ நினைச்சேன். இந்த வீடு அநியாயத்துக்கு குட்டியா இருக்கு ஜீவா. வீடு சைஸை வச்சு பார்க்காத மீனா. நம்ம வீடு மட்டும் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சு செட்டில் ஆகட்டும். இந்த சங்கடம்லாம் போய் கொஞ்சம் சரியானா போதும். வீடு பழையபடி வந்துடும். எப்பவும் சிரிப்பு ஜோக்குன்னு உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அண்ணன் உங்க அப்பா உன்னை எப்படி பார்த்துக்குவாரோ அந்த மாதிரி உன்னை பார்த்துக்குவாரு. ஆமா, ரூமே தரமாட்டேன்னு சொன்னவர் தான் அவரு. அதை விட மாட்டியா நீ? இப்ப ரூம்ல தானே இருக்கும். சரி சரி, டென்ஷன் ஆகாத. சொல்லு. அண்ணி உங்க அம்மாவுக்கு மேல உன்னை பார்த்துக்குவாங்க. ஐயோ வேண்டாம் ஜீவா. என்னன்னு தெரியல, அவங்கள மட்டும் நீ என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்கவே முடியல. அவங்க உன்னை டாமினேட் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் எப்போ அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கிறதுனால நீ பொசசிவ் ஆகுறன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் தானே இருக்க போற. உனக்கே போக போக அவங்கள பத்தி நல்லா புரியும். நல்லா புரியும். அப்புறம் கதிரு, அவன் அதிகமாக பேச மாட்டான்.
எப்பவும் உருந்தியா இருப்பான். ஆனா பாசக்காரன். அவனால தானே நம்ம கல்யாணமே நடந்துச்சு. ஏன் அப்போ என்னால நடக்கலையா? அவன் இன்னைக்கு முள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. மணிய பாரு, 11 ஆச்சு. சாரி, தூக்கம் வந்தா நீ தூங்கு. தூங்கவா? என்ன விளையாடுறியா? வாழ்க்கையில ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் நைட் தான் வரும், அதையும் தூங்கி வேஸ்ட் பண்ண சொல்றியா? நீ படுத்துக்க மீனா. லைட்டு ஆஃப் பண்ணட்டுமா இல்லை எரியட்டுமா? இல்லை, நேற்றுலேருந்து நீ தூங்கி இருக்க மாட்ட. நீ தூங்கு. இவன் ஏன் இப்படி மாக்கானா இருக்கான்? ஏன் ஜீவா, நாம எங்கேயாவது மீட் பண்ணும்போது நான் கிட்ட வந்து உட்கார்ந்தாலே நீ ரொமான்டிக் ஆயிடுவ. ஆனா இங்க தனி ரூம்ல நான் உன் வைஃபும் உன் பக்கத்துல படுத்திருக்கேன். ஏன்டா என்ன அவாய்ட் பண்ற? சாரி மீனா. நீ சொன்ன மாதிரி நம்ம கல்யாணம், நம்ம ஃபர்ஸ்ட் நைட் பற்றி எல்லாம் எனக்கும் கனவு இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் கூட வரல. இந்த வீட்டில் இன்னைக்கு யாராவது தூங்குவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாருமே ரொம்ப அப்செட்டில் இருப்பாங்க. கதிரை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு இன்னைக்கு காலையில் வரைக்கும் அவனுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் உனக்கு தெரியாது மீனா. கதிருக்கு முல்லை குடும்பத்தில் யாரை கண்டாலும் பிடிக்காது. நானே முள்ளைய கல்யாணம் கட்டிக்க கூடாதுன்னு என் கூட அவ்வளோ சண்டை போட்டான். ஆனா அவனுக்கே இன்னைக்கு முள்ளைய கட்டி வச்சிட்டோம். அவன் இன்னைக்கு ராத்திரி எப்படி இருப்பான்? அந்த புள்ள முள்ள மனசு எப்படி இருக்கும்? இது எல்லாமே என்னால தானே.